வாசிங்கள். ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவர்களிடத்திலும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய, இல்லை நம்பிக்கை வைக்க வேண்டிய, இல்லை விசுவாசம் வைக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நடத்த வல்லவர். இதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு செஞ்சா தண்டிச்சு என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்ள என்ற விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவனுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தப்பு செஞ்சுட்டே, நான் இனி திரும்பி பார்த்துட்டே, நான் ஏதோ ஒரு முறையில் ஆண்டவர் சமூகத்திலிருந்து விலகி போயிட்டேன், மறுபடியும் எனக்கு மீட்பு உண்டா என்று சொல்லுகிற அவிசுவாசம் வரக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் இயேசு என்னை நேசிப்பார், இயேசு என்னை தண்டித்து திருத்துவார், தம்முடைய வழியிலே நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களிடத்தில் உண்டா இருக்க வேண்டும்.